தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 500 கோடி ரூபாய் செலவில் தனது பேத்தியின் திருமணத்தை நடத்துகிறார் திமுக முன்னாள் அமைச்சர். 500 கோடி ரூபாய் செலவில் தனது பேத்தியின் திருமணத்தை நடத்துகிறார் திமுக முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், இவர் திமுக முன்னாள் அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர். இவர் அமைச்சராக இருந்தபோது மாதந்தோறும் மணல் மாஃபியா கும்பல் 600 கோடி ரூபாய் இவருக்கு லஞ்சம் தருவதாக குடியாத்தம் குமரன் என்பவர் ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் கூறியிருந்தார். இவர் அமைச்சராக இருந்தபோது கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்துள்ளார். அமலாக்கத்துறை வழக்குகள் இவர் மீது உள்ளன. பல லஞ்ச ஒழிப்பு புகார் வழக்குகளும் இவர் மீது உள்ளன. இவருடைய மகன் மீதும் உள்ளன. தற்பொழுது இவருடைய மகன் வழி பேத்தி நிச்சயதார்த்தம் நேற்றைய தினம் நடைபெற்றது. அந்த நிச்சயதார்த்தமே பிரம்மாண்டமான அளவில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அந்த நிச்சயதார்த்த செலவை 100 கோடி ரூபாய் அளவு செலவு செய்து இந்த நிச்சயதார்த்தம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அந்த நிச்சயதார்த்தத்தில் துரைமுருகன் மகனும் திமுக எம்பியுமான கதிரானந்த் குத்தாட்டம் போட்டும் வீடியோக்கள் வைரலாகி வருகின்றன. தற்பொழுது நிச்சயதார்த்தம் 100 கோடி ரூபாய் செலவில் நடத்தியுள்ளார்கள். திருமணத்தை 500 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக நடத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதே துரைமுருகன் தனது பேத்தியின் திருமணத்தை இவ்வளவு கோடி செலவு செய்து பிரம்மாண்டமாக நடத்துவது பொதுமக்கள் முகத்தை சுளிக்க வைத்துள்ளது. எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதே இவ்வளவு பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக செலவு செய்து நடத்துகிறார்கள். ஆளுங்கட்சியாக இருந்தால் இன்னும் பல மடங்கு 5000 கோடி 10,000 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த திருமணத்தை நடத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக தலைமை இது சம்பந்தமாக அறிவுறுத்தல் எதுவும் கூறியுள்ளதாக என்பது தெரியவில்லை. திமுக தலைவர் லண்டனில் உள்ளார். திமுக தலைமை துரைமுருகனுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான திருமணம் நடத்தக்கூடாது என்று அறிவுரை சொல்லுமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.